ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் சபையானது அவரை சந்திப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். இன்றைக்கும் கிறிஸ்துவின் பிறப்பு உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வர இருக்கிறார் என்ற இரகசியத்தை பல பேர் தங்கள் வாழ்க்கையில் நிறுத்துவது இல்லை. சபையானது கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது தவறல்ல. ஆனால் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக தன்னை ஆயத்தப்படுத்தாமல் போகும் என்று சொன்னால், இந்த விழாக்கள், இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் இரகசிய வருகையை சபைக்கும் கண்களுக்கு மறைத்துவிடும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவமாய் மாறும். பாருங்கள், கிறிஸ்துவின் வருகைக்காக சபையானது மிக வேகமாய் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் இந்த பூமியில் முதல் முறை வெளிப்பட்ட, மனுஷ கோலத்தில் வெளிப்பட்ட நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் மீண்டும் அவர் மனிதனாய் வெளிப்பட இருக்கிறது இல்லை. மாறாக ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், நீதி உள்ள நியாயாதிபதியாய் வெளிப்பட இருக்கிறார். அதற்கு முன்பாக சபையை தன்னிடத்தில் அவர் சேர்த்து கொள்ள இருக்கிறார். அதற்காக சபையானது தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் முதல் முறை இந்த பூமியில் மாமிசத்தில் வெளிப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு பாத்திரம் தேவைப்பட்டது. அவர் முதல் முறை மாமிசத்தில் இந்த பூமியில் வெளிப்படுவதற்கு எத்தனையோ பேர் அதற்கு, அந்த ஆச்சரியமான காரியத்திற்கு அர்ப்பணிப்பை காட்டினார்கள். ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு விசேஷித்த பாத்திரம் ஒன்று இருக்கிறது. அதே போல கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் அவர் வெளிப்பட இருக்கிறார், இரகசியமாய் வெளிப்பட இருக்கிறார். அன்றைக்கு பகிரங்கமாய் மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஆனால் வெகு சீக்கிரத்தில் இரகசியமாய் சபைக்கு வெளிப்பட இருக்கிறார். அப்படி என்று சொன்னால், அன்றைக்கு ஒரு மகிமையான ஒரு பாத்திரம் தேவைப்பட்டது போல இன்றைக்கும் சபையானதும் மகிமையான ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும் என்பதை குறித்துத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தன் வார்த்தையின் மூலமாய் சுட்டி காட்டி இருக்கிறார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். அவர் மாமிசத்திலே வெளிப்பட்டார். அவர் மாமிசத்தில் இந்த பூமியில் வெளிப்படுவதற்கு மிக முக்கியமாய் ஒரு பாத்திரம் தேவைப்பட்டது. அந்த பாத்திரத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்தார். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அப்படி என்று சொன்னால், தேவன் மாமிசத்தில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு கன்னிகை அன்றைக்கு தேவைப்பட்டார். ஒரு கன்னிகை என்ற ஒரு பாத்திரம் தேவைப்பட்டது. அதே போல சபையை கர்த்தர் தன்னிடத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சபைக்குள்ளும் அதே கன்னிகை என்ற தன்மை காணப்பட வேண்டும். அதை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். அன்றைக்கு மரியாள், கன்னி மரியாளின் வயிற்றில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனாய் பிறந்தார். அன்றைக்கு அவர் மாமிசத்தில் வெளிப்பட எப்படி ஒரு கன்னிகை அவசியமோ, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையில் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இரகசிய வருகை நடைபெற வேண்டும் என்று சொன்னால், சபையை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற காரியம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், சபைக்குள்ளும் அதே கன்னிகை என்ற ஒரு தன்மை காணப்பட வேண்டியது அவசியம். கன்னிகை என்பது எதை குறிக்கிறது? சபை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தன் தாசன் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாய் கொரிந்திய சபைக்கு உணர்த்தி காட்டும் பொழுது அந்த இரகசியத்தை உணர்த்தி காட்டுகிறார்.
கொரிந்திய சபைக்கு எழுதப்பட்ட 2வது நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியா அந்த வசனத்தில் பாருங்கள், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. சபையை எப்படி பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார்? கற்புள்ள கன்னிகை என்று சொல்லி பார்க்கிறார். கற்புள்ள கன்னிகையாய் அது நிறுத்தப்பட வேண்டும். அன்றைக்கு மரியாள் என்ற ஒரு கன்னிகை, அந்த கன்னிகையின் மூலமாய் வெளிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே போல சபைக்குள்ளும் அதே கன்னிகை என்ற ஒரு தன்மை காணப்பட்டால்தான் வருகையில் அது எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். கன்னிகை என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? எழுத்து ரீதியாய் பார்க்கும் பொழுது எந்த புருஷனோடும் தொடர்பில்லாதவள், மனமாகாதவள், புருஷனை அறியாதவள், அதுதான் கன்னிகை என்ற தன்மையை காட்டுகிறது. எழுத்து ரீதியான அர்த்தம் அதுதான். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் கன்னிகை என்பது எதை காட்டுகிறது? அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட இருக்கிறார். முதலில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கன்னிகை என்பது எதை காட்டுகிறது என்பதை சபைக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். கவனியுங்கள். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட அந்த நிருபத்தில் உங்களை நான் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக நியமித்திருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய தாசன் மூலமாய் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், கொரிந்திய சபையில் இருந்தவர்கள் திருமணமாகாதவர்களா? இல்லை. கொரிந்திய சபையில் இருந்தவங்க திருமணமானவர்கள். ஏதோ சில பேர் திருமணமாகாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நிருபம் எழுதப்பட்டது ஒட்டுமொத்த சபைக்கும் எழுதப்பட்டது. அப்ப திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் என்று சொல்லி நிறைந்து காணப்பட்ட அந்த கொரிந்திய சபையில் ஒட்டுமொத்த சபையை கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி அழைக்கிறார், எப்படியாய் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் கற்புள்ள கன்னிகை என்ற ஸ்தானத்தை வந்து அடைதல் என்று சொல்லி எழுதுகிறார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியா. அப்ப ஆவிக்குரிய அர்த்தத்தில் கன்னிகை என்பது எதை காட்டுகிறது? அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் முதலில் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். எழுத்து ரீதியாய் பார்க்கும் பொழுது திருமணமாகாதவர்கள். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் அதை குறிக்கவில்லை. ஏனென்றால் கொரிந்திய சபையில் அநேகருக்கு திருமணம் ஆகியிருந்தது. ஆனால் அவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி பார்க்கிறார்? கற்புள்ள கன்னிகைகள் என்று சொல்லி பார்த்தார். அப்ப கன்னிகை என்பது எதை காட்டுகிறது? புருஷனோடு கூட தொடர்பில்லாதவர்கள். புருஷன் என்பது எதை காட்டுகிறது? எழுத்து ரீதியான புருஷனை காட்டுகிறதா? வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும் பொழுது 7வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், 7வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி அப்படி என்று சொன்னால், முன்பு நீங்க வேற யாருக்கோ வாழ்க்கப்பட்டிருந்தீங்க, முன்பு வேற ஒருத்தருக்கு வாழ்க்கப்பட்டிருந்தீங்க. ஆனா இப்பொழுதோ மரித்தோரிலிருந்து உயிரோடு விட எழுந்த கிறிஸ்து என்கிற அந்த புருஷனுக்கு நீங்கள் வாழ்க்கைப்பட்டவர்களாய் நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில முன்பு ஏதோ ஒரு புருஷனுக்கு நாம் அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ வேறொருவராய் மரித்தோரிலிருந்து எழுந்த வேறொருவராகிய புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், முன்பு நாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் கன்னிகை என்பதை குறித்து நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். கன்னிகை என்று சொன்னால் புருஷனோடு கூட தொடர்பில்லாதவள், ஆனால் புருஷனுக்கென்று நியமிக்கப்பட்டவள், சரீர ரீதியான எந்தவித தொடர்பும் இல்லாதவள். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்பாக வேறொரு புருஷனுக்கு நாம் வாழ்க்கைப்பட்ட நிலையில் காணப்பட்டோம். அந்த வேறொரு புருஷன் யார் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில்
2வது வசனத்தை வாசியுங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் உலக வழக்கத்தின் ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். முன்பு நீங்கள் கீழ்ப்படியாதவர்களாய் காணப்பட்டீர்கள், ஆகாயத்தின் அதிகார பிரபுவின் ஆளுகையில் நீங்கள் காணப்பட்டீர்கள். அதுதான் நம்முடைய முந்தின வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை வேறு பிரிக்கிறார். அந்த வாழ்க்கையில் நம்ம இருந்த பொழுது என்ன செய்தோம்? முன்பு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து முன்பு நம்ம வாழ்க்கை என்னது? மனசு என்ன சொன்னிச்சோ அதை செய்வோம். மனசு எதெல்லாம் விரும்பும்? பாவத்தை விரும்புவோம். மாமிசம் எதை விரும்புவோம்? பாவத்தை விரும்புவோம். இந்த பாவத்தை செய், இந்த பாவத்தை பாரு, இதை பண்ணு, அதை செய். இந்த மனசு எதெல்லாம் தூண்டுச்சோ, இந்த மாமிசம் எதெல்லாம் விரும்பிச்சோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்தோம். அதுதான் நம்முடைய முந்தின வாழ்க்கை. அதுதான் நம்ம முந்தின புருஷன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் இருந்து நம்மளை அப்படியே வேறு பிரித்து கற்புள்ள கன்னிகை என்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து கர்த்தருடைய ஆவியானவர் நிறுத்துறாராம். அது குறித்து தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் எப்படி அவர் ஓமையாய் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அந்த ரகசியம் எவ்வளவு ஆச்சரியமானது பாருங்க. நம்ம முந்தின வாழ்க்கையை அங்கு ஒப்பிட்டு காட்டுகிறார். அந்த முந்தின வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி புறப்பட்டு கற்புள்ள கன்னிகைகள் என்ற ஸ்தானத்தை வந்து அடைந்து அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மாமிசத்தில் வெளிப்படுவதற்கு ஒரு கன்னிகை தேவைப்பட்டது போல கிறிஸ்துவின் ரகசிய வருகை வெளிப்படுவதற்கு சபையானது தன்னை கன்னிகையாய் அவர் சமூகத்தில் நிறுத்த வேண்டியது அவசியம் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியான நமக்கு உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறார். வாசியுங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அதை எப்படி நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்? 1 வசனத்தில் வாசியுங்கள். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சைரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். கர்த்தர் அதை எப்படி உணர்த்தி காட்டுகிறார் பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசனத்தில் சொல்கிறார், அந்நிய தேவர்களை நேசிக்கிறவங்க, திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விரும்புகிறவங்க, விபச்சாரம் வேசித்தனத்தை செய்கிற அந்த ஜனங்களுக்கு ஒப்பாக அவர்களை நான் எப்படி நேசிக்கிறேன், அவர்களை எனக்காக நான் எப்படி தெரிந்து கொள்கிறேன் என்பதை உணர்த்தும்படிக்கு விபச்சாரியான ஒரு ஸ்திரியை போய் சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். ஓசியா தீர்க்கதரிசியில் இந்த காரியத்தை வெளிப்படுத்தும் போது ஓசியா பாருங்க, உடனே அதுக்கு கீழ்ப்படுகிறார். அப்படியே கீழ்ப்படுகிறார். எதுக்காக? சபைக்கு ஒரு ரகசியத்தை உணர்த்துறார். உங்கள் முந்தின வாழ்க்கை எப்படிப்பட்டது? அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்தீங்க, மதுபானம் பண்ணி கொண்டிருந்தீங்க, எனக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஆனால் தன் நேசரால் சிநேகிக்கப்பட்டவள், நேசர் அவர் நம்ம சிநேகிக்கிறாரு, ஆனால் அவரை நாம் சிநேகிக்கல. நம்ம சிநேகித்ததெல்லாம் என்ன? நம்ம மாமிசமும் மனசு எதை விரும்பினதோ அதையெல்லாம் நம்ம சிநேகித்தோம். மாமிசத்தின் கிரியைகளை சிநேகித்தோம், குடிவெறி களியாட்டுகளை சிநேகித்தோம், கோபம், மூர்க்கம், துஷ்டதனங்களை சிநேகித்தோம், இப்படியே உலக காரியங்களெல்லாம் சிநேகித்தோம். ஆனால் நேசர் நம்மளை சிநேகிக்கிறாராம். அதை வெளிப்படுத்தும்படிக்கு விபச்சாரியான ஒரு ஸ்திரியை போய் சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றார். உடனே ஓசியா என்ன செய்கிறாராம்? தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அப்ப அவர் என்ன பண்ணாரா? அப்படி என்ன பண்ணாரா? சரி நான் செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணாரா? 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமையும் எடுத்துக்கொண்டு போய் ஒரு வேசியை பார்த்து, இந்தா உன்னை நான் விலைக்கு வாங்குறேன், ஒரு கிரயத்தை கொடுக்குறார். 15 வெள்ளிக்காசை கொடுக்குறாரு. 1/2 கிலோ வார்கோதுமையை கொடுத்து, இதை வைத்துக்கோ, உன்னை நான் விலைக்கு வாங்குறேன். ஆனால் அவள் யாரு? நேசரால் சிநேகிக்கப்பட்டவள். ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றா?
வேசித்தன வாழ்க்கையை வாழ்றா. ஆனால் நேசர் அவளை மனம் முடித்தவர், அவளை அதிகமாக சிநேகிக்கிறாரு. ஆனால் இவளோ அந்த உடன்படிக்கைக்கு துரோகம் செய்து என்ன பண்ணுறா? அந்தரங்க வாழ்க்கையில் கேடு நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றா. அப்போ ஓசியா என்ன பண்ணுறாராம்? கிரயத்தை கொடுத்து அவளை அப்படியே மீட்டுக்கொள்றாராம். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு அன்றைக்கும் உணர்த்தி காட்டுறார் தீர்க்கதரிசியின் மூலமாக. இப்படி தான் நீங்களும் நானும் தேவனை அறியாதவர்களாய், ஆகாயத்தின் அதிகார பிரபுவின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய், நம் மாமிசமும் மனசும் விரும்பின காரியத்தை நேசித்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்முடைய நேசரோ நம்மை அதிகமாக நேசித்தார். அதனால் அந்த நேசர் என்ன பண்ணுறாராம்? நம்மை கிரயத்துக்கு வாங்குறார். ஓசியாவை அதை அப்படி அந்த இடத்துல ஒரு நிழலாட்டமாக காட்டுறார். ஓசியா, நீ என்ன பிரதிபலிக்கிற? நான் எப்படி என் சபையை கிரயத்துக்கு கொண்டேனோ அதை நீ பிரதிபலிக்கத்தக்கதா நீ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அந்த இடத்துல. அன்றைக்கு ஓசியாவுக்கு அந்த ரகசியம் புரிந்ததோ புரியவில்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு அதை உணர்த்தி காட்டுகிறார். யோசித்து பாருங்க. அன்றைக்கு ஓசியா ஒரு கிரயத்தை கொடுத்து அந்த வேசியை தனக்கென்று கொள்ளுகிறார். இப்படிதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கிரயத்துக்கு கொண்டார். வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் பாருங்கள். நம்மை பெற்றுக்கொள்வதற்காக நேசரால் சிநேகிக்கப்பட்ட நாம், உலகத்தை நேசித்துக் கொண்டிருந்த நம்மை வாங்குவதற்காக அவர் கொடுத்த கிரயம் எப்படிப்பட்டது பாருங்கள். வாசியுங்கள் 28வது வசனத்தை. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை பாருங்க. நம்மளை எப்படி சம்பாதித்துக் கொண்டாரா? எப்படி சம்பாதித்துக் கொண்டார்? எப்படி? தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி. இந்த இடத்துல பாருங்க, அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த ரகசியம் வெளிப்படுகிறது பாருங்க. சிலுவையில் ரத்தத்தை சிந்தினது யாரு? குமாரன் தானே. அந்த வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு? தேவன் தன் சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்துக் கொண்ட சபை. அப்ப நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் சொல்லி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் பார்த்தீங்களா? அந்த ரகசியம் அங்கே வெளிப்படுது பாருங்க. அவ குமாரன் ரத்தத்தை சிந்தினார்னா அது எதற்கு சமம்? பிதா ரத்தத்தை சிந்தினதுக்கு சமம். அதனால தான் தேவன் தன் சுய ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்தாராம். இன்னும் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதின முதல் நிருபத்தில் இன்னும் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். 1வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சபைக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி நேசரால் சிநேகிக்கப்பட்டவள் வேசித்தனம் செய்து கொண்டிருந்தால் அவளை ஓசியா தீர்க்கதரிசி 15 வெள்ளிக்காசுக்கும் அரைக்கல வார்கோதுமைக்கும் கிரயமாய் கொடுத்து வாங்கினது போல நம்ம எப்படி வாங்கினாராம்? 18வது வசனத்தை வாசிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் நம்மளை மீட்கப்படாமல் கர்த்தர் உங்களை என்னையும் வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்து நம்மளை மீட்டுக்கொள்ளல. பணத்தினால நம்மளை மீட்டுக்கொள்ளல. எப்படி மீட்டுக்கொண்டாராம்? வாசியுங்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று. எப்படிப்பட்ட ரத்தம் அது? எப்படிப்பட்ட ரத்தம்? குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற. எத்தனை வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அந்த ரத்தம் எப்படிப்பட்டதுதான்? குற்றமில்லாதது, மாசற்றது. அது மாத்திரம் இல்ல, அது எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது. நம்ம வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை ஒரு சயின்டிஸ்ட் மனுஷனுடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டாராம். ஒரு செத்து போன ஒரு பிரேதத்தை எடுத்து அதை கணக்கு போட்டு அதில் இருக்கிற அமிலங்களெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து கடைசியாக பார்த்தா ஒரு மனுஷனுடைய சரீரத்துடைய வேல்யூ என்ன தான் வருதான்? 14 ரூபாய் தான் வருதான். எவ்வளோ வருது? எவ்வளோ மதிப்பு? வெறும் 14 ரூபாய். நீங்களும் நானும் எவ்வளோ மதிப்பு? 14 ரூபாய். ஒரு ஸ்பெஷல் டீ கூட வாங்க முடியாது அதை வச்சு. அப்படி தானே? ஸ்பெஷல் டீ 20 ரூபாய் சொல்கிறான். அப்போ நம்ம மதிப்பு இவ்வளோ தான். ஆனால் மதிப்பற்ற நம்மை எப்படி வாங்கினாரா? மாசற்ற, குற்றமற்ற, விலையேற பெற்ற தம் இரத்தத்தினால் கிரயத்துக்கு கொண்டாராம். அன்றைக்கு ஓசியா அந்த வேசியை எப்படி வாங்கினார்? அதை அப்படியே நிழலாட்டமாக காட்டுறார். இப்படி தான் நான் என் சபையை வாங்கினேன், என் ரத்தத்தை சிந்தி வாங்கினேன். எதுக்காக வாங்கினேன் தெரியுமா? முந்தின புருஷனுக்கு நீ அடிமைப்பட்டிருந்த,
ஆனால் இன்றைக்கு மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்த கிறிஸ்து என்கிற வேறொருவருக்கு நீங்கள் சொந்தமாய் மாறிவிட்டீர்கள். மீண்டும் உங்களை கன்னிகைகள் என்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து அவரை நிறுத்திட்டாரே. அப்போ அன்றைக்கு அவர் மாமிசத்தில் வெளிப்படுவதற்கு ஒரு கன்னிகை தேவைப்பட்டது போல சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சபையானது, சபைன்னு சொன்ன யாரு? நீங்களும் நானும் தான். நமக்குள்ள என்ன காணப்படணும்? கன்னிகை. கன்னிகை கன்னிகை என்று சொன்னால் என்ன? அது பரிசுத்தத்தை காட்டுகிறது. பரிசுத்தத்தை காட்டுகிறது. உலகத்தின் வழிபாடுகளை விட்டு வெளியேறுதல், கரையில்லாத வாழ்க்கையை காட்டுகிறது. அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தத்தை பாதுகாப்பதை குறிக்கிறது. பரிசுத்தத்தை பாதுகாப்பதை குறிக்கிறது. அப்போ சபைக்கு கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். இன்றைக்கு நமக்குள்ளே காணப்பட வேண்டிய காரியம் அதுதான். அப்போ ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொன்னாராம் பாருங்க. அந்த வேசி இடத்தில் கிரயத்துக்கு அவளை கொண்டு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு. ஓசியா சொல்றாரு, கிரயத்துக்கு வாங்கிட்டு என்ன சொல்றாரு? நான் உன்னை விலைக்கு வாங்கிட்டேன். இனிமேல் நீ என்ன செய்யக்கூடாது? வேசித்தனம் செய்யக்கூடாது. இனிமேல் நீ வேசித்தனம் செய்யக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம்? மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு நீ போகக்கூடாது. மீண்டும் உன் வாழ்க்கையில் பாவம் குறுக்கிடக்கூடாது. அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு. உங்களை நான் என் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டேன், கிரயத்துக்கு கொண்டுட்டேன். உங்களை என்ன ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறேன்? கன்னிகைகள் என்ற ஸ்தானத்தில் கொண்டு வந்து நான் நிறுத்திட்டேன். மீண்டும் நீங்கள் எதுக்கு போகக்கூடாது? முந்தின பாவ வாழ்க்கைக்கு போகக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் சாட்சி சொன்னால் நம்ம சொன்னோம்ல, முன்பு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த பாவத்துக்கு நான் அடிமைப்பட்டு இருந்தேன். அதுதான் நம்முடைய முந்தின புருஷன், அதுதான் நம்ம முந்தின வாழ்க்கை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவோம். நான் இப்படி இருந்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை எனக்குள்ளே இருந்தது, இந்த காரியத்தெல்லாம் நான் செய்தேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மை தொட்ட மாத்திரத்தில் அந்த பாவத்திலிருந்துலாம் நம்ம விடுதலையை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதாய் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டோம். அப்போ அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்ட நம்மிடத்தில் அவர் சொல்கிறது என்னன்னா, மீண்டும் நீ என்ன பண்ணக்கூடாது? பழைய வாழ்க்கைக்கு திரும்பக்கூடாது. அப்போ கன்னிகை என்று சொன்னால் அந்த கன்னிகை என்ற ஸ்தானத்திலேயே அவள் நிலைத்து நிற்க வேண்டும். கடைசி வரையில் நிலைத்து நிற்கணும். அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வெளிப்படுவதற்கு அவர் வெளிப்படும் வரையிலும் மரியாள் அந்த கன்னிகை என்ற ஸ்தானத்தில் உறுதியாய் அந்த இடத்தில் அப்படியே நின்றாங்க பாருங்க. இப்படி தான் சபையானதும் கர்த்தருடைய வருகையின் மட்டம், வருகையின் பரியந்தம் கன்னிகை என்ற தன்மையில் உறுதியாய் நிற்க வேண்டியது அவசியம். அது மாத்திரம் அல்ல, அந்த கன்னிகைக்குள் காணப்பட வேண்டிய மற்றும் ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. கன்னிகை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள்ளணும், முந்தின வாழ்க்கைக்கு திரும்பக்கூடாது, வஸ்திரங்களை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளணும், கர்த்தருக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். இதெல்லாம் கன்னிகையை காட்டுகிறது. ஏன்னா அவர் கிரயத்துக்கு கொண்டுட்டார். ஓசியா அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறார்? மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு. இனிமே உன் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. எனக்காக காத்திரு. சபைக்கு அதை தான் சொல்றாரு. கன்னிகையாவே காத்திருக்கணும், கன்னிகையாவே எனக்காக நீ காத்திருக்கணும். நாமையும் அப்படிதான் விலைக்கு வாங்கி என்ன செய்தாராம்? எபேசியர்கள் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்தார். 2வது அதிகாரத்தில் 1 வசனத்தை வாசியுங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். கிரயத்துக்கு கொண்டார். தன் விலையேற பெற்ற மாசற்ற ரத்தத்தை சிந்தி அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த நம்மை கிரயத்துக்கு கொண்டாராம் ஆண்டவர். கிரயத்துக்கு கொண்டுட்டு என்ன சொல்றாரு? எனக்காக காத்துரே. அதுதான் சொல்றாரு. மீண்டும் எதுக்கு திரும்பக்கூடாது? முந்தின வாழ்க்கைக்கு திரும்பக்கூடாது. அதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். அடுத்து பாருங்க, அந்த கன்னிகைக்குள் என்ன காணப்பட வேண்டும்? மரியாள் ஒரு விசேஷித்த பாத்திரம். ஏன்னா அந்த அன்றைக்கு நாசரேத்தூரில் எத்தனையோ கன்னிகைகள் இருந்தாங்க. ஆனால் எல்லா கன்னிகைகளுக்கும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தரல. மரியாளுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் மிகப்பெரிய ஒரு கிருபை. தேவன் மரியாளுக்கு பாராட்டின கிருபை பெரியது.
பெரிய கிருபை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாங்க. கிருபை என்று சொன்னால் தகுதியே இல்லாத ஒரு மனிதன் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற விலையேற பெற்ற காரியம்தான் கிருபை. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு யாருக்கு தகுதி இல்லை, ஆனால் கிருபையினால் அந்த தகுதியை மரியாள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த மரியாளுக்குள் காணப்பட்ட அந்த ஆச்சரியமான ஒரு காரியத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 38வது வசனத்தில் வாசியுங்கள். அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றார். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. அப்ப சபைக்கு காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? கன்னிகையை மாத்திரம் இருந்தா பத்தாது. எதுக்கு கீழ்ப்படியணும்? வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். மரியாள் அந்த கன்னிகை என்ன செய்கிறாள்? இதோ நான் யாருக்கு அடிமை? ஆண்டவருக்கு அடிமை. அன்றைக்கு பாருங்க, ஓசியா ஒரு வேசியை கிரயத்துக்கு கொண்டு வாங்கி என்ன சொல்றாரு? இனி ஒருவரோடு நீ சேரக்கூடாது, எனக்காக நீ காத்திருக்கணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கிரயத்துக்கு கொல்லப்பட்ட அந்த மனுஷி கன்னிகையாய் நிற்க ஆரம்பிப்பாள். இந்த இடத்துல பாருங்க, மரியாள் அன்றைக்கு காபிரியேல் தூதனிடத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அப்ப கன்னிகை என்று சொன்னால் அவளுக்குள் என்ன காணப்பட வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இன்னைக்கு சபையிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியத்தை தான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படினோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி ஆரம்பித்தாதான் நமக்குள்ள மாற்றம் ஏற்படும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலன்னு வைத்துக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாது. இன்னைக்கு பல சமயத்தில் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சில பேருடைய வாழ்க்கையில் போராடி கொண்டே இருக்கிறது. நம்ம போராடுறோம், ஆண்டவரே இத்தனை நாள் நான் அதை செஞ்சேனே, இத்தனை நாள் அதை கடைபிடித்தேனே, எப்படி இதை நான் விட முடியும்? மற்றவங்களெல்லாம் சுட்டி காட்டுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லி பல காரணங்களை சொல்லி வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் ஒரு காரியத்தை உணர்த்தி காட்டினால் உடனே நம்மை சீர்படுத்த வேண்டும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடைபெறும். அதுதான் ஓசியா தீர்க்கதரிசி அதை அந்த இடத்தில் எப்படி தீர்க்கதரிசனமாய் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. நேசரால் சிநேகிக்கப்பட்டவள் நீ, நேசர் உன்னை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். இனி உன் முந்தின வாழ்க்கைக்கு திரும்பாதே, எனக்காக காத்திரு, நான் உனக்காக காத்திருக்கிறேன். அப்ப சபைக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நேசர் காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக? சபையானது அந்த கன்னிகை என்ற தன்மையில் வளர்ந்து வர வேண்டும். கற்புள்ள கன்னிகையாய் தனக்கு முன்பாக நிற்க வேண்டும், தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக நேசர் காத்திருக்கிறாராம். அப்போ நம்ம பரிசுத்தத்தை பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த உலகம் உங்களை பாவத்துக்கு நேராக திருப்புவதற்காக தான் போராடி கொண்டிருக்கோம். போராடும். ஏதாவது ஒரு வகையில் உங்களை பாவத்தை நோக்கி திருப்புறதுக்காக தான் உலகம் போராடும். அதனால தான் சபைக்கு எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரித்த அந்த காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். அந்த கற்புள்ள கன்னிகை குறித்து பேசிக்கொண்டே வரும் பொழுது அந்த இடத்தில் ஒரு ரகசியத்தை சபைக்கு சொல்லுகிறார். கொரிந்தியர் எழுதின 2வது நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பாருங்கள். கற்புள்ள கன்னிகைக்கு அவர் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு எச்சரிப்பை அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள் 3வது வசனத்தை. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எனக்கு ஒரு பயம் இருக்கு. இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்க. ஆனால் அன்னைக்கு ஏவாளை தந்திரமாக சர்ப்பம் ஏமாத்தினது போல இன்றைக்கு உங்களை தந்திரமாக மற்றவங்க ஏமாத்துருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சபைக்காக பாரப்பட்டு எழுதுகிறார், ஜெபிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இன்னைக்கு கற்புள்ள கன்னிகையாக நிற்கிறீங்க, ஆனால் அதை பத்திரப்படுத்தணும். ஏன்னா உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் அவன். அப்போ உலக பாவம் ஏதாவது ஒரு வகையில் உங்களை கரைப்படுத்துவதற்காக போராடும்.
எப்படியெல்லாம் போராடுது உலகம், எப்படியெல்லாம் போராடுது? சினிமா மூலமாக போராடுது, சீரியல் மூலமாக போராடுது, திரைப்பட பாடல்கள் மூலமாக போராடுது, செல்ஃபோன் மூலமாக போராடுது, பொண்ணு பொருள் நகை இது மேலே ஆசையை காட்டி போராடுது, உங்களை தன் பக்கம் திருப்புறதுக்காக, மீண்டும் முந்தின வாழ்க்கைக்கு திருப்புவதற்காக போராடுது. அதனால தான் ஓசியா தீர்க்கதரிசி கிரேத்துக்கு கொண்ட அந்த மனுஷியை பார்த்து சொல்லுகிறா, எனக்காக காத்துரு, எனக்காக காத்துரு, நானும் உனக்காக காத்திருப்பேன். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கென்று காத்திருக்க முடியாதபடிக்கு தான் உலகம் என்ன பண்ணும், வேறு பக்கம் திருப்போம். பாவத்துக்கு நேரம் அவங்களை திருப்புவதற்காக போராடி கொண்டே இருக்கோம், போராடும். எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கன்னிகை, அந்த கன்னிகை என்ற தன்மையில் நிலைத்து நிற்கும் பொழுது அங்கே ஆச்சரியமான ஒரு காரியம் நடைபெறும். அந்த காரியத்தை தான் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார் பாருங்க. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? நாம் கன்னிகை என்ற அந்த ஸ்தானத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நடைபெறும் ஆச்சரியமான ஒரு காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பாருங்கள். அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே அந்த கன்னிகை இப்ப என்னவா இருக்கிறாங்க? கர்ப்பவதியா இருக்கிறாங்க. அப்ப கர்ப்பத்தில் இருக்கிறது என்னது? இயேசு கிறிஸ்து. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் என்ன? வார்த்தை. அப்ப கன்னிகை எதை தனக்குள் தாங்கிக் கொள்ள வேண்டும்? எதை தாங்கணும்? வார்த்தையை தாங்கணும். கன்னிகையாய் நிலைத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியத்தை பாருங்க. எனக்காக காத்துரு, நான் உனக்காக காத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வார்த்தை உனக்குள்ள நிலைத்து நிற்கட்டும். அதனால தான் மரியாள் அருமையாய் ஒரு ஜெபத்தை அந்த இடத்தில் சொன்னார்கள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இப்படி வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அப்போ முதல் காரியம் என்ன? கன்னிகையாய் நிற்க வேண்டும். 2வது காரியம் என்ன? கன்னிகைக்குள் அந்த வார்த்தையானது நிலைத்து நிற்க வேண்டும். அந்த வார்த்தை ஊன்ற கட்டப்பட வேண்டும், நிலைத்து நின்று அந்த வார்த்தையில் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். 3வது இன்னும் மிக முக்கியமான ஒரு காரியம். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? கன்னிகைகளுக்குள் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். மீண்டும் வாசியுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்களாம். எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போறாங்களாம். அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த இடம் ஒன்று, ஆனால் அவங்க சொந்த ஊர் வேற ஒரு பக்கம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்களாம்? குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு தாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்தை விட்டுட்டு தாங்க சொந்த ஊரை நோக்கி போனாங்களாம். 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அப்ப எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போறாங்க? நாசரேத்தூரிலிருந்து எங்க போறாங்களா? பெத்லகேமுக்கு போறாங்களா? யாரெல்லாம் போறது? மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு 2 பேரும் புறப்பட்டு போறாங்க. இப்ப மரியாள் கன்னிகை கர்ப்பவதியாய் கிறிஸ்து இயேசுவை தனக்குள் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்ப்பத்தில் கிறிஸ்து வளர்ந்து கொண்டே இருக்கிறார். இப்போ கன்னிகை எந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போகிறாங்க? நாசரேத்தூரிலிருந்து யாருடைய ஊருக்கு போகிறாங்களாம்? தனக்கு புருஷனாய் நியமிக்கப்பட்ட யோசேப்பின் சொந்த ஊருக்கு புறப்பட்டு போகிறார்கள். அதுதான் பெத்லகேம். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்க. மரியாள் வாழ்ந்த இடம் நாசரேத்தூர் என்பதை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 26 மற்றும் 27வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ கன்னிகை எந்த இடத்தை விட்டு புறப்படணும்? தான் சொந்த ஊர்ல இருந்து புருஷனுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு போனோம். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. அப்ப கன்னிகை ஆகிய சபையானது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு மகிமையான ஸ்தானத்துக்கு போனோம். எந்த ஸ்தானத்துக்கு போனோம்?
முந்தின ஜென்ம சுபாவங்களை விட்டு. அப்ப தேசம் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு விடுதல் என்பது எதை காட்டுகிறது? ஜென்ம தேசத்தை விட்டு விட்டு புருஷனுடைய தேசத்தை நோக்கி போகணுமா? அதனால தான் வசனத்துல வாசித்தோம் உங்களை கற்புள்ள கன்னிகையா கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் நியமித்திருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தை நோக்கி சபையானது புறப்பட்டு போனோம். ஜென்ம சுபாவத்தை விட்டு மகிமையான சுபாவத்தை நோக்கி சபையானது எழும்பி வரணும். நம்ம ஜென்ம சுபாவம் என்ன? ரத்தத்திலேயே ஒட்டி இருக்கோம், நமக்குள்ளேயே ஒட்டிக்கிருக்கோம். மற்றவங்களை பார்த்து கற்றுக்கினது இல்லை, தானாகவே வந்தது. அப்பாவுக்குள்ளே இருந்த அதே கெட்ட புத்தி பிள்ளைகளுள்ள இருக்கும், அம்மாவுக்குள்ளே இருக்கிற அதே காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ளே காணப்படும். இதுதான் ஜென்ம சுபாவம். அப்பாவுக்குள்ளே முன்கோபம் அதிகமாக இருந்ததுன்னா பிள்ளைகளுக்குள்ளே அதே இருக்கும். அம்மாவுக்குள்ளே சோம்பல் இருந்ததுன்னா அது பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாம் ஜென்ம சுபாவம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் ஜென்ம தேசத்தை விட்டு புருஷனுடைய சொந்த தேசத்துக்கு வா. அப்போனா என்ன அர்த்தம்? உன் ஜென்ம சுபாவத்தை விட்டுரு, பழைய வாழ்க்கையை விட்டுரு. நான் இப்படி தான் வளர்ந்தேன், நான் இப்படி தான் வாழ்வேன், என் சின்ன வயசுலேருந்தே நான் இதை கற்றுக்கிட்டேன், சின்ன வயசுலேருந்தே என்னை இப்படி தான் வளர்த்தாங்க, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த குடும்பத்தில் என்ன ஆகுது? சண்டை சச்சரவு ஏற்படுதா இல்லையா? உண்மை தானே? இப்போ கணவன் மனைவி நீங்கள் எடுத்துங்க, 2 பேரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை துவங்கும் பொழுது கணவன் ஒரு பக்கம் வாழ்ந்துருப்பார், அந்த மனைவி வேற ஒரு பக்கம் வாழ்ந்துருப்பாங்க. 2 பேரும் வளர்க்கப்பட்ட விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் 2 பேரும் இணைந்து குடும்ப வாழ்க்கையை துவங்கும் பொழுது எப்படி துவங்கணும்? நான் இப்படி தான் இருந்தேன், நான் இப்படி தான் இருப்பேன் கடைசி வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்கன்னா, இவர் என்ன சொல்லுவார்? நானும் அப்படி தான் இருந்தேன், நானும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படியே 2 பேரும் நின்று இருந்தாங்கன்னா என்ன ஆகிடுவாங்க? குடும்பமாக இருக்காது, என்னவாக தான் இருக்கும்? சண்டை சச்சரவாக தான் இருக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், உன் ஜென்ம சுபாவத்தை விட்டுட்டு புறப்பட்டு வா. உன் ஜென்ம சுபாவத்தெல்லாம் விட்டு என் தெய்வீக சுபாவத்தை நோக்கி வா. அன்றைக்கு மரியாள் நாசரேத்தூரை விட்டு தனக்கு நியமிக்கப்பட்ட புருஷனாகிய யோசேப்பின் சொந்த ஊராகிய பெத்லெகேமுக்கு புறப்பட்டு வந்தது போல சபையானதும் மண்ணுக்குரிய காரியங்களை விட்டு மண்ணாசை, பொன்னாசை, மாமிசத்துக்குரிய காரியங்கள் இவைகளெல்லாம் விட்டு தெய்வீக சுபாவத்தை நோக்கி புறப்பட்டு வரணும். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி புறப்பட்டு வருதலை தான் வசனத்தில் நம்ம வாசித்தோம். ஓசியா தீர்க்கதரிசி அதை அந்த கிரயத்துக்கு கொண்டு அந்த மனுஷிக்கு சொல்லுகிறார். மீண்டும் அந்த 3வது வசனத்தை வாசியுங்கள். 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? சபையானது நேசருக்காக காத்திருக்க வேண்டும், நேசருக்காக காத்திருக்கணும். சபைக்குள்ள காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய வருகைக்காக தன்னை ஆயத்தப்படுத்தணும். இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்புக்காகத்தான் பல பேர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. பிறப்பின் நாளை கொண்டாடுவதற்காகத்தான் பல பேருக்கு பர்ச்சேஸ் நவம்பர் மாதமே துவங்கிடுச்சு, அப்படி தானே? கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போகிறேன், நவம்பர் மாதத்துலேருந்து இங்கேயும் அங்கேயும் ஓடியாட்டு வருது. அப்போனா அவங்க தங்களை எதுக்கு தான் ஆயத்தப்படுத்துகிறாங்க? கிறிஸ்துவின் அந்த முதல் பிறப்பு நடந்து முடிந்த ஒரு காரியத்துக்காக தான் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் சீக்கிரத்தில் வெளிப்பட இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் ரகசிய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? அதை தான் சபைக்கு சொல்லுகிறார், எனக்காக காத்திரு. அவருக்காக காத்திருக்கும் போது என்ன நடைபெறும் தெரியுமா? எபிரேயர் நிருபத்தில் 9வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் பாருங்கள். 9வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள் 28வது வசனத்தை. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பாருங்க, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஓசியா தீர்க்கதரிசி மூலமா அந்த வார்த்தை வெளிப்பட்டது. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எனக்காக காத்திருன்னு சொன்னாரு. எனக்காக காத்திரு என்று சொன்னார். அப்ப தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக என்ன நடைபெறுமா? தொடர்ந்து வாசிங்க. ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமா. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக தான் ஒரு தரிசனம் தர இருக்கிறார். நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக தான். எனக்காக நீ காத்திரு, நான் உனக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்காக காத்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் ரகசிய வருகையில் பங்கெடுக்க முடியும். எல்லாராலையும் இல்லை. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இல்லை, நல்லது, ஞானஸ்தானம் எடுத்தது நல்லது, கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆனால் அதான் சொல்கிறேன், எனக்காக நீ காத்திருந்தியா? கிரயத்துக்கு நான் உன்னை கொண்டேனே,
முந்தின வாழ்க்கைக்கு போவாதுன்னு சொன்னேனே, ஆனால் முந்தின வாழ்க்கைக்கு திரும்பிட்டியே. இன்னைக்கு பல பேருக்குள்ள என்ன இருக்குது, ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடுவோம், சபைக்கு போனால் பரலோகத்துக்கு போயிடுவோம், காணிக்கை போட்டுட்டா பரலோகத்துக்கு போயிடுவோம். இல்லை, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். ஆனால் மிக முக்கியமானது, கன்னிகை என்ற தன்மையில் நிலைத்து நிற்க வேண்டும், பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். எனக்காக காத்திரு என்று சொல்கிறார். காத்திருக்கிறவர்களுக்காக வெளிப்பட இருக்கிற தரிசனம் தர இருக்கிற கர்த்தர். அப்போ மரியாள் காத்திருந்தா. எதுக்காக காத்திருக்கிறாங்க? அவங்க காத்திருக்கிற அந்த நேரம், அந்த கன்னிகை என்ற தன்மையில் காத்திருக்கும் பொழுது கருவாய் இருந்த அந்த இயேசு, அந்த வார்த்தை அந்த வயிற்றில் அப்படியே வளர்ந்து வர ஆரம்பிக்கிறது. நம்ம கர்த்தருக்கென்று காத்திருக்க 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 நமக்குள்ள யார் வளர்ந்து வர ஆரம்பிப்பா? கிறிஸ்து வளர்ந்து வர ஆரம்பிப்பார். அதாவது நம்ம கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்து வர ஆரம்பிப்போம், கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்து வர ஆரம்பிப்போம். நம்ம முந்தின சுபாவம்லாம் மாறும். உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க, முன்னாடி இவ்வளோ கோவப்படுவேன், ஆனால் இப்போ எப்படி உனக்குள்ளே இவ்வளோ சாந்தம் வந்தது? அப்படி ஆச்சரியப்பட்டு கேட்கணும், அப்படி ஆச்சரியப்பட்டு கேட்கணும். ஆனால் ஒரு சில பேரை பார்த்து எப்படி கேட்பாங்க தெரியுமா? முன்னாடி கோவப்பட்டேன், ஆனால் இப்போ சண்டை போடுறியே. இன்னைக்கு அது மாதிரி தான் இருக்குது. சில பேரை பார்த்து சபைக்கு போகிற பல பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ பயங்கர வைராக்கியமாக சண்டை போடுறாங்க, மற்றவங்களோட வைராக்கியமாக சண்டை போடுவாங்க. அப்போ நம்ம சுபாவம் மாறினதா? கோபம் போனதா? மூர்க்கம் போனதா? கசப்புணர்ச்சி போனதா? கிறிஸ்து உங்களுக்குள் வளர்ந்து வருகிறாரா? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளர்ந்து வருகிறீர்களா? அப்போ கன்னிகை என்ற ஸ்தானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த கன்னிகை என்ற தன்மையில் நிலைத்திருக்கணும். அது முதல் காரியம். இரண்டாவது காரியம், கன்னிகை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது காரியம், கன்னிகை தன் ஜென்ம தேசத்தை விட்டு புருஷனுடைய தேசத்தை நோக்கி புறப்பட்டு வர வேண்டும். தன் ஜென்ம சுபாவங்களை விட்டுவிட்டு தெய்வீக சுபாவமாகி இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை நோக்கி புறப்பட்டு வர வேண்டும். இந்த மூன்று காரியம் நடைபெற்றால் நமக்குள்ள 2 காரியம் நடைபெறும். அது என்ன காரியம் தெரியுமா? அந்த முதல் காரியம் 2வது அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாய் ஒரு ஸ்திரியானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சராசரியா எத்தனை மாதங்கள்? என்னங்க, என்ன பதிலே காணா? 10 மாதங்கள்ல. அப்போ மரியாளுக்குள் அந்த முதல் நாளில் கருவாய் இருந்த அந்த வார்த்தை அப்படியே வளர்ந்து அந்த 10வது மாதத்தில் என்னவாய் மாறுகிறது? பூரணமான ஒரு குழந்தையாய் மாறுகிறது. அதுதான் கர்த்தர் அங்கே உணர்த்தி காட்டுறார். என் வசனத்துக்கு நீ காத்திருந்தினா, கன்னிகை என்ற தன்மையில் நிலைத்திருந்தினா, உன் ஜென்ம சுபாவத்தை விட்டுவிட்டினா, உனக்குள்ள என் வார்த்தை வளர்ந்து வர ஆரம்பிக்கும். அதனால தான் வசனத்தில் வாசித்தோம், அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு என்ன ஏற்பட்டதா? பிரசவ காலம் நேரிட்டது. அப்போ பிரசவ காலம் நேரிட்டதுன்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து அங்கே என்ன பண்ண போறாரு? வெளிப்பட போறாரு. கிறிஸ்து வெளிப்பட போறாரு. அப்ப சபையானது கன்னிகை என்ற அந்த பரிசுத்த தன்மையில் வளர்ந்து வர ஆரம்பிக்கும் என்று சொன்னால் கிறிஸ்து சீக்கிரம் வெளிப்பட இருக்கிறார்னு அர்த்தம். கிறிஸ்து சீக்கிரத்தில் வெளிப்பட இருக்கிறார். எப்போ வெளிப்படுவார்னு தெரியாது, ரகசியமாக வெளிப்பட இருக்கிறார். இதோ நான் திருடனை போல வர இருக்கிறேன். திருடனை போல வருவாராம். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு. யோசித்து பாருங்க, இன்றைக்கி தடுப்பூசி ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டு கொண்டிருக்கு. தடுப்பூசி போடாதவன் பயணம் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு வெள்ளோட்டம் தான். இந்த உலகத்தில் கேட்டின் மனிதன் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய முத்திரையை குத்தி கொள்ளும்படிக்கு கட்டாயப்படுத்தப்படுவார்கள். அது இல்லைன்னா வாங்க முடியாது, விற்க முடியாது. இதெல்லாம் ஒரு முன்னோட்டம் போல நடந்து கொண்டிருக்கு. கர்த்தர் தன் சபையை தன்னிடத்தில் எடுத்துக்கொண்ட பின்பு உலகத்திலே நடைபெற இருக்கிற கேட்டின் மனிதனுடைய ஆளுகையில் இவைகள் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக நம்ம பார்க்க இருக்கு. நம்ம பார்க்கக்கூடாது, பரலோகத்துக்கு போயிடணும், நம்ம இருக்கக்கூடாதீங்க, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். நான் இருந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படியே வாழ்க்கையை வாழுங்க. ஆனால் இல்லை, நான் கர்த்தருடைய வருகையில் வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள கிறிஸ்து வளர்ந்து வரட்டும். அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அப்போ கிறிஸ்து நமக்குள்ள வளர்ந்து வர ஆரம்பித்தால், சபை கன்னிகை என்ற தன்மையில் வளர்ந்து வர ஆரம்பிக்கும் என்று சொன்னால், கற்புள்ள கன்னிகையாய் தன்னை மாற்றும் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கு. அப்போ என்ன நடைபெறும் தெரியுமா? இது முதல் காரியம், பிரசவ காலம்
நேரிட்டதே. அப்போ கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கு. இதுதான் முதல் ரகசியம், கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம், 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசிங்க. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடி என்னாச்சா? முதல் பேரான குமாரனை பெற்றெடுத்தோன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கல? சத்திரத்தில் இடம் இல்லை. இப்படிதான் சபைக்கும் உலகத்தில் இடம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறார், சீக்கிரம் எடுத்துக்கொள்ள போறார். நம்மளுக்கு இந்த உலகத்தில் இடம் இருக்காது. அதோட அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வெளிப்பட்ட அந்த சமயத்தில் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சத்திரத்தில் இடம் இல்லை, இயேசுக்கு இடம் இல்லை அந்த இடத்துல. அதே போலதான் கர்த்தருடைய ரகசிய வருகை கண்ணிமைக்க நேரத்தில் நடைபெற்றவுடன் உலகத்தில் சபைக்கு இடம் இருக்காது. நம்ம எல்லாம் பரலோகத்தில் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை போய் சென்றுருவோம், எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம். அந்த நாளுக்காக தான் நம்மை ஆயத்தப்படுத்தணும். கற்புள்ளவர்களாய் கரைதிரை அற்றவர்களாய் நம்மை ஆயத்தப்படுத்தணும். அந்த வசனத்தில் பாருங்கள், அந்த தீர்க்க தரிசன வசனத்தில் நாம் வாசித்தோம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் வாசித்தோம் இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் முதலில் நமக்கு அதை உணர்த்தி காட்டினார். 7வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பாருங்கள், அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வெளிப்படுவதற்கு இந்த கன்னிகை எவ்வளவு அவசியம் என்பதை தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். அந்த வசனத்தை வாசிங்க, 7வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை பாருங்க, இதோ ஒரு கன்னிகை என்று சொல்லி அன்றைக்கு எழுதப்பட்டது. கர்த்தருடைய வருகை குறித்து சபைக்கு உணர்த்தும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இதோ மணவாளன் வர இருக்கிறார், இதோ கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வெளிப்பட்ட காரியத்தை குறித்த தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய ரகசிய வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதோ மணவாளன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள, அவரை சந்திக்கும்படிக்கு புறப்பட்டு போங்கள், உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சபையானது தன்னை ஆயத்தப்படுத்தணும். தேவஜனமே, முந்தின வாழ்க்கைக்கு திரும்பக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை மீண்டும் வாசியுங்க. அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் தான், எனக்காக காத்திரு, என் சமூகத்துல காத்திரு, எனக்காக காத்திரு. என் வார்த்தைகள் உனக்குள் வளர்ந்து வரட்டும், நானும் உனக்காக காத்திருக்கிறேன். சடிதியில் வெளிப்பட இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் சபையானது தன்னை ஆயத்தப்படுத்தணும். கர்த்தருடைய வருகைக்காக அதிதீவிரமாய் தன்னை ஆயத்தப்படுத்தணும். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எபேசியர்கள் நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கரை திரையற்ற பழுதற்ற மகிமையுள்ள சபையாய் தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கரை திரையற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவ சந்நிதியிலே நிலைத்து நிற்க வேண்டும். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் வளர்ந்து வரட்டும். கர்த்தரை தேடுகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் வாசியுங்கள், தேவ சமூகத்தை அதிகமாய் தேடுங்கள். மீண்டும் முந்தின வாழ்க்கைக்கு திரும்பக்கூடாது. பத்திரப்படுத்துங்க. உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படட்டும். உங்கள் அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கட்டும். உங்கள் குடும்ப வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமற்ற எல்லாவித காரியங்களை விட்டு விலகி வாங்க. உங்கள் கரங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. உலகத்தின் கேடுகளை விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. சபையானது தன்னை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். வேண்டாம் சினிமா, வேண்டாம் சீரியல், வேண்டாம் சினிமா பாடல்கள், வேண்டாம் செல்போனில் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை பார்க்கறது வேண்டாம். பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் அறை வீடுகளை பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. கன்னிகை என்ற ஸ்தானத்தில் நிலைத்து நில்லுங்க. மீண்டும் கேடான வாழ்க்கைக்கு திரும்பாதே. மீண்டும் உன்னுடைய வேசித்தனத்துக்கு திரும்பாதே என்று சொல்லி அன்றைக்கு ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது போல கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். முந்தின வாழ்க்கை வேண்டாம். நான் உங்களை அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்து உன்னதங்களில் என்னோடு கூட அமர வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் நிலைத்து நில்லுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவரை சந்திக்கும்படிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்ம அத்தனை பேர் மேல்ந்து நின்று இந்த வேளையிலே தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம்.